தாவேக்கா நடத்தின ஆர்ப்பாட்டத்துல பொது சொத்து சேதம் ஆயிடுச்சுன்னு தாவேக்கா மேல தவறான அவதூறுகளை பரப்பிட்டு வர்றாங்க. அதுக்கான விளக்கத்தை தாவேக்கா துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அண்ணா கொடுத்திருக்காரு. மீண்டும் மீண்டும் பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறாங்கன்னு உண்மைக்கு புறமான செய்தியை பரப்பி கொண்டு இருக்கிறாங்க. காவல் நிலைய மரணங்களை கண்டித்து நடைபெற்ற போன ஆர்ப்பாட்டத்தில் இரும்பு கம்பிகள் சேதமடைந்ததே, அதை நாங்க சரி பண்றோம், கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் காசு கட்டுறோம்னு சொன்ன போது தாவேக்கா சரி பண்ண கூடாது, நீங்க காசும் கட்ட வேண்டாம், மாநகராட்சி சிறப்பு திட்டங்களின் அடிப்படையில் நாங்களே சரி பண்ணிக்கிறோம்னு சொன்ன மாநகராட்சி எதையுமே சரி பண்ணல. போன ஆர்ப்பாட்டத்தில் உடைந்த கம்பிகள் சரி செய்யப்படல, அது துருபிடித்து அப்படியே அங்க கடந்ததை நாங்க ஆர்ப்பாட்டம், அதாவது நேற்று நடைபெற்ற எஸ்ஐஆர் குளறுபடிகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்திற்கு முதல் நாளே அதையும் நாங்க படம் பிடிச்சு வச்சுட்டோம். அப்ப ஏற்கனவே உடைந்த கடந்த கம்பிகள் எல்லா திட்டங்களையும் கிடப்பில் போடுவதை போல போட்டு இருந்த மாநகராட்சி அதன் மீது ஏறிய மக்களை காட்டி, ஏற்கனவே உடைந்த கம்பிகளை காட்டி புதிதாக கம்பிகளை உடைத்து விட்டார்கள் தம்பிகள் என்ற அபாண்டமாக உண்மைக்கு புறம்பாக சிலர் அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டிக்கிறோம்.